ஆமா, நீ உண்மையே பிஸியா தான் இருக்கியா இல்ல பிஸியா இருக்கிற மாதிரி சீனை போடுறியா? சரி போவா லவ் பண்ணலாம். Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான சாங்கோட பீட் மார்க் ஏற்ற மாதிரி ஷேக் எஃபெக்டில் ஆட் பண்ணி எப்படி அமேசிங்காக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராமுக்கான லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கினைமாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ஆட் வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆள்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்லாம் வரும். ஸோ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி வீடியோஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லிரிக்ஸ் வீடியோ அண்ட் ஃபோட்டோலாம் ஆட் ஆகிடும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஃபோட்டோமே பார்த்தீங்கன்னா இப்போ 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுடுங்க. வச்சதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 1 செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் 1 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எல்லா ஃபோட்டோக்குமே 1 செகண்ட்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 1 செகண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ அகைன் மூவ் பண்ணி இப்போ லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டே 01ன்னு இருக்கும். ஓகேவா? இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு எந்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே வந்து ஆட் பண்ணாதீங்க. அகைன் இப்போ அடுத்த ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொட்டே 01ன்னு இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோ விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு மூவ் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ரொட்டே 01ன்றது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோ விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு இந்த ரொட்டே 021 அப்படின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக 1 பை 1 ஒவ்வொரு ஃபோட்டோ விட்டுட்டு ஒவ்வொரு ஃபோட்டோக்கு இந்த ரொட்டே 01ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோக்கு நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் விட்டு வந்திருப்போம் பார்த்தீங்களா? இப்போ அந்த ஃபோட்டோக்கு மூவ் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் 02ன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா? ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ அகைன் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாம எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த ஜூம் அவுட் 02 அப்படின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து எந்தெந்த ஃபோட்டோக்கெலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் வந்தீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன்.
ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டை நம்ம 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து சொல்லியிருப்போம். அந்த 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டை நாம சொன்ன இடத்த கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக்கை எக்காரணத்து கொண்டு நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ அந்த டபுள் கிளிக்கை கிளிக் பண்ணாதீங்க. அப்புறம் எல்லா ஃபோட்டோக்குமே ஒரே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் பண்ணி, அதாவது 2 ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்ன்ற எஃபெக்ட் இருக்கும், ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட், ஓகேவா? இந்த ஒயிட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டூரேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து 30ல் வச்சுருங்க. 30, 31, 32 இந்த மாதிரி ஏதாவது வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து அந்த ஒயிட்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். அகைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோக்கும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு இடையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கன்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் மூவ் பண்ணி லிரிக்ஸ் வீடியோவில் வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வால்யூம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே மியூட் பண்ணிவிடுங்க, லிரிக்ஸ் வீடியோவில் வரக்கூடிய ஆடியோவை, ஓகேவா? கொடுத்துட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணி இப்போ ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம்லைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் கீழே இருந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த 2 ஃபிங்கரை வச்சு உங்களுடைய 2 ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மட்டும் இருக்கும். ஸோ அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த பட்டர்ஃப்ளையோட கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து 3யாக பார்த்தீங்கன்னா ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி டிக்ரீஸோ இல்லை இன்க்ரீஸோ பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை மட்டுமே கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிட்டு டைம்லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூசிக்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த சாங்குக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ சாங் வந்து ஆட் ஆகிடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து சாங் ஆட் பண்ணிட்டு நம்ம சொன்ன மெத்தடில் ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் சூப்பராக இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.